உள்ளத்து உள்ளபடி நேயர்களுக்கு கோயம்புத்தூர் சிறுமியோடைய சித்தி சொன்ன பகீர் தகவல்களை கேட்ட உடனே அந்த கேட்குறவங்களோட ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு மிருகத்தனமான ஒரு கொடுமைக்கு அந்த புள்ள ஆளாயிருக்கு. இந்த செய்தியை கேட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட கடும் கோபத்தில் வெறி கொண்டு பேசியிருக்காங்க. இந்த கடுமையான குற்றவாளிகளை சும்மா விடக்கூடாது, மிக தீவிரமாக துரிதமாக விசாரித்து கடுமையாக தண்டனை கொடுக்கண்டு அவரும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. 10 வயது சிறுமியை சின்ன பின்னமாக்கி அவர்கள் செய்த செயல்களை கேட்கவே மனசு தாங்க முடியாத அந்த வேதனையான சம்பவத்தை கேட்டவுடனே அந்த மக்களெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குற இந்த மாதிரி கொடூரர்களை சும்மா விடக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பிள்ளையுடைய மரணத்தில் நடந்த அந்த சோக நிகழ்வுகள், அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிற நடந்த விஷயங்களெல்லாம் அந்த குழந்தையுடைய சித்தி பிரவீனாங்கிறவங்க சொல்லி அழுகிறப்ப இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே வியந்து வேதனைப்படக்கூடிய செய்தியெல்லாம் வந்திருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன நடந்துச்சு, இனி என்ன நடக்கும், அந்த சித்தி சொன்ன தகவல் என்ன, முதலமைச்சர் என்ன சொல்லி கதறி அழுதாரு, இப்படி பல செய்திகளை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கோயம்புத்தூர் சூலூர் கண்ணம்பாளையத்துக்கு இல்லை வசித்த ஒரு சிறுமி, அவங்க வீட்டு முன்னாடி 10 வயசு சிறுமி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த சிறுமி வீடுக்கு போகலை. இரவான பிறகு பிள்ளையை காணாமன்னு தேடுறாங்க, பிள்ளை கிடைக்கல. அக்கம் பக்கத்து தெருவெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. ஊர் முழுக்க தேடுறாங்க, கிடைக்கல. இப்போ கதறி தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தை விட்டு கார்த்திக்குங்கிறவன், 33 வயது கார்த்திக்குங்கிறவன், இன்னமா பிள்ளையா காணாமன்னா அவனும் சேர்ந்து தேடுறான். இதில் பெரிய வைத்தறிச்சி என்னென்னா, அந்த படுபாதக செயலை செஞ்சதே அந்த நாசகார நாய் தான். அவனும் நல்ல மனுஷன் மாதிரி சேர்ந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து தேடி இருக்கான், எங்கேயுமே கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க பதறாதீங்க, குழந்தைய பாதுகாப்பாக எங்கேயாச்சும் இருக்கும், கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பெற்றோர்களுடைய கதறல் என்னவா இருக்குன்னா, நாங்கள் போய் சொன்ன உடனே ஒரு கேஸ் போட்டு உடனடியாக துரிதமாக தேடி இருந்தால் ஓரளவு அந்த பிள்ளை அரைகுறை உசுராவோ அல்லது உடனடியாக சடலமாக வச்சு எங்களுக்கு கிடச்சிருக்குமே, இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, காவல்துறை கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையும் வேதனையும் சொல்லி புலம்பி அழுகுறாங்க. சரி, குழந்தை இரவு பூரா கிடைக்கல, அந்த இரவு தூங்காத இரவாக போச்சு, அந்த விடியாத இரவாக அந்த குடும்பத்துக்கு ஆகி போச்சு. மறுபடியும் அந்த காவல்துறை விசாரணையை தொடர்றாங்க. அப்போ அந்த பிள்ளையோடு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த அக்கம் பக்கத்து வீட்டு சிறுமிகளை விசாரிக்கிறப்ப அதில் ஒரு சிறுமி சொல்லுது, நேற்று இந்த பக்கத்து வீட்டில் உள்ள கார்த்திக் மாமாங்கிறவர் தான் அந்த குழந்தைய பைக்கில் கூட்டிகிட்டு போனாருன்னு ஒரு தகவல் சொல்லுது. சின்ன குழு கிடைச்சாலும் போதுமே, தமிழ்நாட்டு காவல்துறை மிக சிறப்பான காவல்துறை, விட்டுருவாங்களா? அந்த கார்த்திக்கை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நானும் சேர்ந்து தாங்க நேற்று பிள்ளையை தேடுன்னு அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் போலீஸுக்கு குழப்பம் வந்தாலும் சந்தேகம் வலுவாக இருந்திருக்குது. அக்கம் பக்கம் இருக்கிற சிசிடிவியெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கடையில் உள்ள சிசிடிவியில் இந்த கார்த்திங்கிறவன் இந்த குழந்தைய பின்னாடி பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிற காட்சி பதிவாகிருக்கு. இதை பார்த்த உடனே தான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு சூலூர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தான் அவன் தப்பித்து ஓட முயற்சி பண்ணுறான். அப்போ ஓட முயற்சி பண்ணதில் விழுந்து வலது கால் முறிஞ்சிச்சு, மாவுக்கட்டுங்கிற செய்தி வருது. சந்தோஷம். இந்த மாவுக்கட்டு எப்படி நடந்திருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும், போலீஸ் எப்படி விசாரணை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அந்த கடைசியில் என்ன பண்ணுறான், விஷயத்தை பூரா ஒத்துக்கிறான், ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் உள்பட வந்துட்டதுனால. அப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தையுடைய சடலத்தை மீட்டிருக்காங்க. ஆக என்ன நடந்திருக்குது, இந்த மிருகம் கார்த்திக்குங்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 10 வயது சிறுமிக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு ஏதோ ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைய ஒரு சந்தோஷப்பட வச்சு பைக்கில் ஏற்றிட்டு போயிருக்கிறான். இவனுக்கு ஒத்தாசையாக இந்த மிருக வேலைக்கு அவனுடைய நண்பன் மோகன்ராஜுங்கிறவனு சேர்ந்துருக்கான். இந்த 2 மிருகமும் அவங்க வீட்டிலேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டு வாய் சொல்ல கூசுது, கேட்டால் நெஞ்செல்லாம் பதப்பதைக்கும், கொடை அதாவது கொலை நடுங்கும்.
அப்படி ஒரு பாலியல் குற்ற சம்பவங்களை நடத்தியிருக்காங்க. உடல் பூரா காயம், கழுத்தில் காயம், நெத்தியில் காயம், கன்னத்தில் காயம். அந்த அளவுக்கு மிருகத்தனமாக வெறி பிடித்த நாய் மாதிரி அந்த 2 வெறி பிடித்த மிருகங்களும் அந்த 10 வயது பிள்ளையை நாசப்படுத்தி அதை சாகடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குளக்கரையில் வீசிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. போலீஸ் கொடுத்த குடில் எல்லாத்தையும் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படிலாம் ஒத்துக்கிட்டாங்கங்கிறத நேற்று பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஐஜி அம்மா வந்து தெளிவாக அவங்களும் பேட்டியிலையும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த குழந்தை பாடியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து காவல்துறை கொடுக்க வர்றாங்க. அப்போ அந்த பெற்றோர் வந்து வாங்க மறுக்கிறாங்க சடலத்தை. ஏன் வாங்க மறுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இதுக்கு அரசு உடனடியாக தலையிடணும். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதற்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நிரந்தரமாக ரொம்ப நேரம் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறை அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போன அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை சரி கட்டி சமாதானப்படுத்தி அவர்கிட்ட ஏதோ ஒரு 7 லட்ச ரூபா பணம் கொடுத்ததாகவும் செய்தி, ஏதோ ஒரு சரி பண்ணி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு போயிட்டு அந்த குழந்தையை எரிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் நடந்துச்சுட்டு அழுது புலம்பிக்கிட்டே பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிற அந்த குழந்தையோடைய சித்தி பிரவீனா என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையை எரிக்க சொன்னது யார்? தாய் வாங்க மறுக்கிறப்ப தாயோடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு, அரசாங்கம் இதில் தலையிடணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இதுக்குள்ளே நீதி கிடைக்கணும்னு அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தை முகத்தை கூட தாயிட்ட காட்டாமல் கொண்டு போயிட்டு எரிச்சிட்டிங்களே, இது என்ன நியாயம்? இப்போ ஒருவேளை உடற்கூறாய்வுக்கு வேறு ஏதாவது உறுப்புகள் தேவைப்பட்டா செஞ்ச போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு டவுட் வந்தால் எங்கே போவீங்க? எரிச்ச உடல்லேருந்து எப்படி எடுப்பீங்க? இது அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற அந்த சித்தி பிரவீனா சொல்கிறாங்க, இது நாங்கள் நேற்றே கேட்டோம், ஆனால் இன்றைக்கு எம்எல்ஏ வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, ஐஜி மேடமும் வந்தாங்க. வந்து அந்த குழந்தையுடைய தாய்க்கு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஃபோனை போட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபோனை வாங்கின உடனே மாண்புமிகு முதலமைச்சர் வந்து குமிறி அழுது தன்னுடைய வருத்தத்தை வேதனையை அந்த தாயிட்ட தெரியப்படுத்திட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த கடும் மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம், சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி கதறப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் குழந்தை போணுச்சு, இனிமேல் இது மாதிரி எந்த குழந்தைக்கும் வந்துடக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெற்றோரும் அங்கே சுற்றி இருந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானுடைய பெற்றோருடைய கருத்துக்கள் இப்போ என்னவாக இருக்குன்னா, இந்த கடுங்குற்றவாளிகளை சும்மா விட்டுறக்கூடாது, இவனுங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சா இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, கறி, கோழி எல்லாம் கொடுத்து திருப்பி உடம்பை தேத்திக்கிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெளியே வந்து இது மாதிரி தவறுகளை செய்வாங்க. இவங்களுக்கு எப்படி வலது காலில் மாவுக்கட்டு போட்டுச்சோ அதே மாதிரி இடது கையையும் மாவுக்கட்டு போட வச்சுட்டு இவனுடைய ஆண் உறுப்பை வெட்டி விட்டுட்டு இவன் நெத்திலையும் கன்னத்துலையும் 400 காமகண்டு பச்சை குத்தி இவனை ரோட்டில் நடமாட விட்டுறணும், விடுதலை செஞ்சு விட்டுறணும். இவன் சோத்துக்கும் தண்ணிக்கும் அலையிறதை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் இவனுக்கு எதுவுமே கொடுக்காம விளக்கமாத்தாலையும் செருப்பாலையும் அடித்தே சாகடிக்கணுங்கிற வெறித்தனமான தீர்ப்பு கொடுக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. உடனே நம்ம அரசாங்கம் சொல்லணும், நம்ம இந்திய குற்றவியல் சட்டத்தில் அப்படி தண்டனை இல்லையே அப்படின்னு. இல்லைன்னா திருத்துங்க, கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அதை பார்த்துட்டு இனிமேல் மற்றவன் பயப்படுவான். அரபு நாடுகளில் வந்து இது போன்ற கடுமையான தண்டனை இருக்கிறதுனால தான் இந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து உண்மையிலேயே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அந்த குடும்பத்தோட தொடர்பு கொண்டு அந்த அம்மாட்ட பேசியிருக்கிறாரு. அமைச்சர் பெருமக்களையும் எம்எல்ஏ, கலெக்டர், ஐஜி எல்லாம் வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் அவர் எடுக்கிற நடவடிக்கையில் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த குடும்பத்திலையும் பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட இந்த தாய்க்கு ஏதாவது ஒரு ஆறுதலான ஒரு பொருளாதார உதவி, வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. மற்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, இந்த கார்த்திக், மோகன் 2 பேருக்கும்
கொடுக்கக்கூடிய வித்தியாசமான தண்டனை. ஏன்னா இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வித்தியாசமான வாக்குகளை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக சிறு பிள்ளைங்கெல்லாம் ஜோசப் மாமா விஜய் மாமா வரணும்னு சொல்லி அவங்க வீட்டில் வற்புறுத்தி ஓட்டு போட வச்சு இவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பிள்ளையாக கூட இந்த பிள்ளை இருந்திருக்கலாம் இல்லையா? இவருடைய கவனம் வந்து இவர் செய்யக்கூடிய வித்தியாசமான எப்படி தேர்தலில் வித்தியாசமான நடவடிக்கை எடுத்தாரோ அதே போல் இந்த குழந்தை வழக்கிலையும் வித்தியாசமான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கிறது மூலியமாக இனி ஒரு குற்றவாளி கூட இது போன்ற ஒரு கிரிமினல் வேலையில் ஈடுபடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் குழந்தைகளும் பெண்களும் ரோட்டில் வந்து நிம்மதியாக நடமாடக்கூடிய சூழ்நிலையை ஜோசப் விஜய் அவர்கள் எடுக்கிறது மூலியமாக இதை பார்த்துட்டு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி அந்த குடும்பத்திலையும் அந்த ஊர் மக்கள்கிட்டையும் ஏன் எல்லா பொதுமக்கள்கிட்டையும் அரசியல் நோக்கர்கள்ட்டையும் இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா செய்திக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிகழ்வுகள் நாட்டில் எங்கே எந்த மூலையில் நடந்தாலும் உள்ளது உள்ளபடி உடனடியாக உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி.